நிச்சயமாக ஓவியா. தென்காசி மாவட்டத்தில் தொடர்ந்து பெய்து வரக்கூடிய சாரல் மழை காரணமாக குற்றால அருவிகளில் திடீரான வெள்ளப்பெருக்கான ஏற்பட்டுள்ளது. இந்த வெள்ளப்பெருக்கு காரணமாக சுற்றுலா பயணிகள் குளிப்பதற்கான தடையும் விதிக்கப்பட்டுள்ளது. அதாவது தென்காசி மாவட்டத்தை பொறுத்தவரை புகழ்பெற்ற சுற்றுலா தலமாக கருதக்கூடிய குற்றால அருவிகள் அமைந்துள்ளது. இந்த குற்றால அருவிகளில் ஆண்டுதோறும் ஜூன் மாதம் குற்றால சீசனானது தொடங்கும். இந்த குற்றால சீசனை முன்னிட்டு நாட்டின் பல்வேறு பகுதிகளிலிருந்தும் அண்டை மாநிலங்களிலிருந்தும் ஏராளமான சுற்றுலா பயணிகள் இந்த சீசனை அனுபவிப்பதற்காக வருவது வழக்கமாக கொண்டுள்ளனர். ஆனால் இந்த ஆண்டு சீசனானது ஜூன் மாதம் சரியாக தொடங்கியது. ஆனால் தென்மேற்கு பருவமழை பொய்த்ததன் காரணமாக குற்றால அருவிகளில் தண்ணீர் வரத்தும் அதிகரிக்காமல் காணப்பட்டது. மேலும் அவ்வப்போது வெயிலின் தாக்கமும் அதிகமாக காணப்பட்டதன் காரணமாக இந்த ஆண்டுக்கான சீசன் கொஞ்சம் ஏமாற்றம் அளித்ததாகவே கூறப்பட்டது. இந்த நிலையில் மீண்டும் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்து வருவதன் காரணமாக தற்போது மீண்டும் குற்றால சீசனானது களை கட்ட தொடங்கியுள்ளது. அந்த வகையில் நேற்று முதல் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளிலும் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளிலும் சாரல் மழையானது பெய்ய தொடங்கியுள்ளது. ஒரு குளுமையான காற்றுடன் இந்த சாரல் மழை பெய்ய தொடங்கிய நிலையில் குற்றால அருவிகளில் அதாவது மெயினருவி, ஐந்தருவி, பழைய குற்றாலம் உள்ளிட்ட அனைத்து அருவிகளிலும் தண்ணீர் வரத்து அதிகரிக்க தொடங்கியுள்ளது. இந்த தண்ணீர் வரத்து அதிகரித்து கொஞ்சம் காட்டாற்று வெள்ளமாக ஏற்பட்டுள்ள நிலையில் சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பு கருதி தற்போது குளிப்பதற்கான தற்காலிக தடையானது மாவட்ட நிர்வாகம் சார்பில் விதிக்கப்பட்டுள்ளது. குற்றால அருவிகளை குளிக்க முடியாது தற்போது சுற்றுலா பயணிகளுக்கு ஒரு ஏமாற்றத்தை அளித்தாலும் கூட தற்போது மாவட்டத்தில் பெய்யக்கூடிய சாரல் மழை மற்றும் ஒரு குளுமையான சூழல் மீண்டும் சீசன் களை கட்ட தொடங்கியுள்ளது பொதுமக்களுக்கு ஒரு மகிழ்ச்சியை அளித்துள்ளது. இந்த நிலையில் தற்போது பொறுத்தவரை குற்றால அருவிகளான மெயின் அருவி மற்றும் ஐந்தருவிகளில் மற்றும் பழைய குற்றால அருவியில் குளிப்பதற்கான தடையானது நீடிக்கப்பட்டுள்ளது. அருவிகளில் தண்ணீர் வரத்து குறையும் பட்சத்தில் மீண்டும் சுற்றுலா பயணிகள் குளிப்பதற்கு அனுமதி வழங்கப்படும். தற்போது வரை சுற்றுலா பயணிகள் குளிக்க முடியாதது ஒரு ஏமாற்றத்தை அளித்துள்ளது என்றே கூற வேண்டும் ஓவியா.